குழம்புக்களை நாம இன்னைக்கு பார்க்க போகிறது வந்துட்டு குடல் குழம்பு எப்படி பண்ணுறது டேஸ்ட்டாக அப்படிங்கிறத வந்து இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்த்தலாம். அதற்காக வந்துட்டு குடல் எல்லாமே வந்து ஒரு 10 டைம் ஆச்சு நல்லா மஞ்சள் தூள் போட்டு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு அது கூட வந்துட்டு குடலையும் சேர்த்து வந்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். அது கூட பார்த்தீங்க அப்படின்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், மஞ்சள் தூள் வந்துட்டு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உப்பும் சேர்த்து வந்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டு கறி வேகிற அளவுக்கு வந்து தண்ணியும் சேர்த்து வந்துட்டு நல்லா மூடி வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கம் வேக வச்சுருங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு எண்ணெய் சேர்த்துட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் வந்துட்டு சோம்பும் கசகசாவும் சேர்த்து இது எல்லாமே வந்து நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்துட்டு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கொத்தமல்லி, கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம். இப்போ வந்து மஞ்சள் தூள், மிளகாய் தூள், தனியாத்தூள், கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். எல்லாமே மிக்ஸ் பண்ணிட்டு ஃபைனலாக வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா தக்காளியும் சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சதுக்கு அப்புறமா தேவையான நல்லா உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வேக வச்சிருக்க குடலையும் வந்துட்டு தண்ணியோட உள்ள சேர்த்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் வந்துட்டு அரை தேங்காய் வந்து துருவி அதை அரைச்சி உள்ள சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக டேஸ்ட்டாக வந்து குடல் குழம்பு வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குன்னு